ஸ்ரீலங்காவில் வந்து இறங்கியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டே இன் ஸ்ரீலங்கா. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிரியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறோங்க. கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு. ஏறுறதுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கு. அது கீழே வழி தெரியுதுங்களா? அப்படி தான் நம்ம மேலே ஏறி வந்தோங்க. இந்த டவுனுக்கு நடுவில் ஒரு குளங்க இருட்டுச்சு. இங்கே பாருங்க இப்படி இன்னும் அலோவ் பண்ணுறாங்க தெரியல. மேலே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து இறங்கியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டே இன் ஸ்ரீலங்கா. இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. மெல்பர்ன்லேருந்து எப்படி சென்னை வந்தோம், சென்னையிலேருந்து எப்படி ஸ்ரீலங்கா வந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி தான் முதல் நாள் ஸ்ரீலங்காவில். காலையில் 8:30 மணிக்கு ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட் ஏறணுங்க. இங்கே வந்து ஒரு 10 மணிக்கு இறங்கணும். இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்னால் ஸ்ரீலங்கா வரதுக்கு என்ன ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போன வீடியோ பாருங்கள். அதில் எல்லா விஷயமும் வந்து இருக்கும். இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா ஃபீயை வந்து வெயிட் பண்ணிட்டாங்க. முதல் வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வாங்க போகிறோங்க. சிம் கார்டு கடையில் தான் நிற்கிறோம். நம்மளுடைய டூர் கைடை வந்து மீட் பண்ணியாச்சு. ஹலோ மேத்தா. மேத்தா தான் நம்ம கூட அடுத்த ஒரு வாரம் வந்து சுத்த போகிறாருங்க. அவருடைய நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு வந்து 5500 ரூபா இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாரு. எல்லாமே இன்க்ளூடட். அதாவது பெட்ரோல், அவருடைய சார்ஜஸ்ஸு, அப்புறம் டோல் ஏதாவது இருந்தால் டோலு, அவருடைய சாப்பாடு, அவருடைய அக்காமடேஷன் எல்லாமே இந்த 5500 ரூபா வந்து அடங்கிடும். என்ட்ரி ஃபீ, ஹோட்டல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம் கார்டு வாங்குவோம். ஸோ சிம் கார்டு வாங்கிட்டு மற்ற விஷயம் பேசலாங்க. சரிங்களா? ஓகேங்க, சிம் கார்டு வாங்கியாச்சுங்க. இவங்களுடைய லோக்கல் நெட்வொர்க் தான் எடுத்திருக்கேன் நான். டயலாக் அப்படின்ற ஒரு கம்பெனி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்ரீலங்கா மேட்ச்லலாம் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜிபிங்க, இன்க்ளூடிங் லோக்கல் எஸ்எம்எஸ் அண்ட் கால்ஸ், அன்லிமிட்டட் லோக்கல் எஸ்எம்எஸ் அண்ட் கால்ஸு. 30 ஜிபி ஒரு மாதத்துக்கு நினைக்கிறாரு. நம்ம 6 நாள் 7 நாள் தான் இருக்க போகிறோம், அது பிரச்சனை இல்லை. 1800 ரூபா ஆச்சுங்க ஸ்ரீலங்கன் ருபீஸ். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 600 ரூபா எவ்வளோன்னு கீழே போடுறேன். பெஸ்ட்டு ஒர்த்துட்டுங்க. நீங்கள் வரதா இருந்தால் டயலாக் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நம்ம டூர் கைடை வந்து சஜஸ்ட் பண்ணார். அவ்வளோதாங்க, ஏர்போர்ட்டு வெளில வந்தாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக காரில் ஏறி சிகிரியா போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. வெயில் பிரித்து எடுக்குதுங்க. சரியான வெயில், ட்ராபிக்கல் கிளைமேட்டு, எதுவும் பண்ண முடியாது. மழையும் பெஞ்சிட்டு இருக்கான். அடே போவோம் வாங்க. ஓகேங்க, ஏர்போர்ட்லேருந்து காரில் ஏறி கிளம்பியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிரியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறோங்க. கொலம்போலேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிரைவ், 180 கிலோமீட்டர். எங்கே இருக்குது இந்த சிகிரியானா ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் ப்ராவின்ஸில் டம்புலான்னு ஒரு டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் தான் இருக்குது. இன்றைக்கி நைட் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். சிகிரியா எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிரியாவில் ஒரு ஃபோர்ட்ரஸ் ஒன்று இருக்குங்க. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கஷ்யப்பான்ற ஒரு கிங் வந்து ஒரு மலை மேலே ஒரு ஊர் அமைச்சு அங்கே ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஊர் வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு புத்திஸ்ட் மானஸ்ட்ரியாக வந்து இருந்திருக்குங்க. ஸோ அதை தான் போய் இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு 3 மணி நேரம் டிரைவு. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோங்க. டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிற வழியில் லஞ்சு சாப்பிட்டு சிகிரியா போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அந்த ஃபோர்ட்ரஸை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஊரை சுற்றி பார்க்க முடியுதான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி டைம் இருந்ததுன்னா. இல்லைனா நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நைட் வந்து சிகிரியாவில் வந்து ஸ்டேங்க. நான் அப்படியே போவோம். போகிற வழியில் தான் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து மணி எக்ஸ்சேஞ்சுங்க. ஓகே போகலாம். ஓகேங்க, மணி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நிறுத்தியிருக்காரு. எதிர்க்க தான் இருக்குது மணி எக்ஸ்சேஞ்சு. ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வச்சுருக்கீங்க. நான் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்கிறேன் நான். Can I get for 800 Australian dollars? 218, $1. Okay. And 1 Indian rupees is 3 rupees 70. 1 Indian rupees, 3 rupees 70. Okay. 800 Australian dollars. ஓகேங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. 750 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 1,63,000 சொச்சம் வந்திருக்குங்க. இதுதான் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. ஸோ என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் வந்து 218 ரூபாங்க ஸ்ரீலங்கன் ருபீஸ். ஒரு இந்தியன் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா 3 ரூபா 70 காசு ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. இதுதான் வந்து கணக்கு. பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம டிரைவருக்கு பே பண்ணோம் கொஞ்சம், மீதி வந்து நம்ம செலவுங்க. அவ்வளோதாங்க, பண்ணியாச்சு. நம்ம அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து 3 ஹவர்ஸுங்க. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிறுத்தி தண்ணி வாங்கணுங்க. இந்த லஸ்ஸி ஒன்று வாங்கினேன், மேங்கோ லஸ்ஸி. 150 ரூபாங்க இது ஸ்ரீலங்கன் ருபீஸ். இன்னும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40 ரூபா. தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கினேன். தண்ணி பாட்டில் வந்து 90 ரூபா. சின்ன பாட்டில் தான், இருங்க காட்டுறேன். ஸோ இந்த பாட்டில் தான் 90 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ். நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபா. அப்படியே போயிட்டுருக்கோங்க. இன்னொரு 2.5 hours ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். டைம் வந்து 12:30 ஆகுது.
ஒரு 3 o'clock ரீச் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோர்ட்ரஸ் மலை மேலே ஏறி இறங்கிடலாம். ஏன்னா அது மலை மேலே ஏறி இறங்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா பார்த்துட்டு எல்லாம் இறங்கி வரத்துக்கு. சரிங்க, ஓகே. போகிற வழி நிறுத்தி சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா போய் அந்த ஃபோர்ட்ரஸை பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்லாம். ஓகேங்க. சரிதாங்க சூப்பர் மார்க்கெட்டு, கார்கில்ஸ் எக்ஸ்பிரஸ் இது பேர். சரிங்க, நம்ம போவோம் அப்படியே. போகலாம். நீங்கள் ஒரு நல்ல ஹாலிடே, ஓவர்சீஸ் ஹாலிடே கொஞ்சம் சீப்பாக இல்லை ரீசனபுளாக வரணும் இந்தியாவிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருங்க. சென்னை பக்கத்துலேயே ஸ்ரீலங்கா, தாராளமாக வரலாம். வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. போகிற வழியில் நல்லா க்ரீனாக இருக்குங்க. மழை பெஞ்சு ஊரே உங்களுக்கு காட்டுறேன் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு. சரி வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, ஒரு 3 hours டிரைவுக்கு அப்புறம் சிகிரியா கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தோடனே மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி நின்றோன்னு நினைக்கலாம். கொஞ்சம் கிளியர் ஆகுது. இங்கே பாரு, இவ்வளோ நேரம் பெய்யல, கிட்ட வந்தோடனே செமையாக கொட்டுது மழை. ஏன்னா அந்த மலை மேலே ஏறணும். இந்த மாதிரி மழை பெஞ்சா எப்படி ஏறுறதுன்னு தெரியல. சரி ஓகே, கிட்ட போவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, சிகிரியா வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு லாங் டிரைவுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் எடுத்துருச்சு. சாப்பிடல, ஏன்னா வந்து இந்த மலை ஏறி இறங்குறதுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் ஆகிடுமாங்க. இப்போவே டைம் 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ முதல்ல நம்ம மலை ஏறி இறங்கணும். அதுக்கப்புறம் போய் ஒரு லேட் லஞ்ச் சாப்பிட்டுலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்னா 50% டிஸ்கவுண்டாங்க இது உள்ளே போகிறதுக்கு. நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு. ஏர்போர்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போன விலாகில் வீசா ஆன் அரைவலுக்கு வந்து ஃபீ கிடையாது இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு. சார்க் நாடை சேர்ந்தவங்களுக்கு வந்து $25 வாங்குறாங்க. ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரி பாஸ்போர்ட், அமெரிக்கன் பாஸ்போர்ட்லாம் வந்து $60 வாங்குறாங்க. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு ஃபீயே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட். இது மாதிரி பல வேலைகளை பண்ணி வச்சுருக்காரு நினைக்கிறேன் மோடி. ஓகே பரவாயில்லைங்க சார், நம்ம டாய்லெட் போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மலை ஏறி போயிட்டே இருக்கலாங்க. இதோடைய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம மலை ஏறும்போது பேசிட்டே போகலாம். சரிங்களா? முதல்ல இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க. மியூசியம் உள்ள போக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. செம்ம எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்டு, $30. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்னா $15. அதர் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் $30. லைக் எக்ஸ்பென்சிவ் தான். லோக்கல்ஸுக்கு வந்து வெறும் $500 தான், ஸ்ரீலங்கன் ருபீஸ். ஸோ எனிவே வேறு எதுவும் பண்ண முடியாது, வாங்கியாச்சு. நம்ம அப்படியே நடந்து போக வேண்டியது தான். 3:30 ஹோப்ஃபுல்லி ஒரு 6 o'clock திரும்பி வர மாதிரி பிளானுங்க. தேங்க்யூ. கவுண்டரில் டிக்கெட் காமிச்சு உள்ளே வந்தாச்சுங்க. ஒரு 2.5 to 3 hours ஆகுங்க மேலே போய்ட்டு கீழே வரதுக்கு. நம்ம போகிற வழியில் அப்படியே பேசுவோம். இந்த மலை வந்து என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மலை, இங்கே யார் இருந்தா, அது மேலே யார் இருந்தா, இந்த கதையெல்லாம் வந்து நம்ம போயிட்டே வந்து பேசுவோம். இந்த இடம் நான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பழங்காலத்துலேருந்து ஒரு கோட்டை, நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும். பழங்காலத்து கட்டடங்கள், இடிந்து போன கட்டடங்கள் தெரியுதுங்களா? எவ்வளோ பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருஷம் பழமையான இடிந்து போன கட்டடங்கள். இதெல்லாம் அவ்வளோ பழமையான கட்டடங்கள். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, நான் டிக்கெட் கவுண்டர் போய் இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு அது பக்கத்தில் ஒரு டாய்லெட் இருந்தது. உலகத்திலே முதல் முறையாக ஃபாரினர்ஸ் ஒன்லி டாய்லெட் வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன். க்ளீனாக போட்டிருக்கு, ஒன்லி ஃபார் ஃபாரினர்ஸ் அப்படின்னு. பட் எனிவே இந்த மலை நம்ம முன்னாடி தெரியுதுங்க. அது மேலே தாங்க ஏறணும். ஹோப்ஃபுல்லி மழை பெய்யாது அப்படின்னு நினைக்கலாம். கிளியர் ஆகிடுச்சு, நம்ம பார்ப்போம். செமையாக கொட்டுச்சு மழை, இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி செம கூட்டம். கிறிஸ்மஸ்ன்றதுனால லோக்கல்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. லோக்கல்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு வெறும் 500 ஸ்ரீலங்கன் ருபீஸ் தாங்க. ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு $15, மற்ற எல்லா பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கும் $30, லோக்கல்ஸ்க்கு வந்து வெறும் $500 தான். ஸோ நிறைய லோக்கல்ஸ் வந்திருக்காங்க. கிறிஸ்மஸ் பப்ளிக் ஹாலிடேன்றதுனால மழை பெஞ்சு கலப்பி விட்டுடுச்சு சூட்டை. ஆல்ரெடி ஹியூமிட் தான் இந்த கண்ட்ரி. இதில் செமையாக மழை பெஞ்சு நின்றுச்சு திடீர்னு. இது ஃபுல்லாகவே வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் தாங்க. எஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊராக இருந்திருக்கு இது ஃபுல்லாகவே. அப்படியே பிளெயினாக வந்து
இப்படியே மலை மேலே ஏறணுங்க. மலை மேலே ராஜாவோட ஃபோர்ட்ரஸ் இருக்குங்க. அதை தான் போய் பார்க்க போகிறோம். யார் அந்த ராஜான்னு நம்ம பேசுவோம் வருங்க. இவ்வளோ இடம் பார்க்கலாங்க. இது உள்ள எங்கே பார்த்தாலும் தமிழ் இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் ஏன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, அப்படியே போவோம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஏன் வந்து இந்த இடம் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேலே இருக்கிற ஃபோர்ட்ரஸை 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டின ஒரு சிட்டி இந்த மலை மேலே. அதனால தான் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து வராங்க. இது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்யப்பா அப்படின்னு ஒரு மன்னர் தான் வந்து கட்டப்பட்டதா இங்கே இருக்கிற பாப்புலர் குரோனிக்கலில் வந்து சொல்லப்படுதுங்க. கஷ்யப்பா யாருன்னா, தத்தன் சேனான்ற ஒரு பையன் தான் வந்து கஷ்யப்பாங்க. அவர் எதனால் இதை கட்டுறாருன்னா, ரத்தன் சேனா ஒரு அப்பா இருக்கார், அவர்கிட்ட அடிச்சு பிடிங்கி தான் வந்து இந்த ஆட்சியை வந்து வாங்கியிருக்காருங்க அவர். ஏன்னா இவருக்கு வந்து ரைட்ஃபுல்லாக இந்த பட்டம் வந்து போயிடக்கூடாது, மன்னர் பட்டம். ஏன்னா ரத்தன் சேனாவுக்கு இன்னொரு பையன் இருந்திருக்காரு, அவர் பேர் வந்து மொகலானா. அவருக்கு போயிருக்கணுமா இந்த மன்னர் பட்டம். ஸோ அடிச்சு பிடிங்கி வாங்கினதுனால கஷ்யப்பாவுக்கும் மொகலானாக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் மொகலானா வந்து தப்பிச்சு சவுத் இந்தியாவுக்கு வந்து போயிடுறாரு. மோஸ்ட்லி தமிழ்நாடு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பயந்து கஷ்யப்பா மலை மேலே கட்டின ஒரு ஃபோர்ட்ரஸ் தான் இந்த சிகிரியாங்க. சிகிரியான்றது வேறு எதுவும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து சிங்ககிரி, அதாவது லயன் ராக் இல்லைனா லயன் மவுண்டன். அதுதான் காலப்போக்கில் மாறி சிகிரியா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொகலானா சவுத் இந்தியாவிலேருந்து படகுல திரட்டி மறுபடியும் இங்கே வந்து கஷ்யப்பாவை தோற்கடிச்சு அந்த த்ரோனை வந்து அவர் எடுத்துக்கிறாருங்க கஷ்யப்பா கிட்டேருந்து. ஸோ கஷ்யப்பா இது கட்டுறதுக்கு முன்னாடி அவருடைய கேபிட்டல் எங்கே இருந்தால் போய் பார்த்தீங்கன்னா அனுராதபுரா, நார்தன் ப்ராவின்ஸ், ஸ்ரீலங்கோட நார்தன் ப்ராவின்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சென்ட்ரல் ப்ராவின்ஸில் வந்து வெஸ்டாரு. நார்தன் ப்ராவின்ஸ் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு கிட்ட, அவருக்கு தெரியும் அங்கே தான் வந்து மொகலானா போயிருக்காரு அப்படின்னு. மலை பாதி கூட ஏறல. இங்கேருந்து வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று தெரியுது அங்கே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ண வருங்க. ஒயிட் கலர் ஸ்டாச்சு தெரியுதுங்களா? மலையேறி வரும்போது இது மாதிரி ரெஸ்ட் ஏரியாலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காருதுன்னா உட்காந்துக்கலாம். நடுவில் வச்சுருக்காங்க. அடுத்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு க்யூ இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்கெட்சியாக இருக்குது அந்த ஸ்டேர்ஸ், அதனால். தெரியுதுங்களா எப்படி போகுது பாருங்கள். மேலே ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் இது மேலே போய் அந்த ஊரை கட்டினாங்க அப்படின்னு தெரில. ஒரு அழகான வானவில் தெரியுதுங்களா? ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேங்க. வந்துட்டோங்க, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட். பாருங்க, சாரி, வியூ பாருங்க, இங்க இருந்து வேற லெவல் வியூங்க. இதாங்க அந்த ஊர். என்னமா இருக்கு பாருங்க. இது எப்படி கட்டியிருப்பாங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி. ஏறி வரதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ராஜாவோடைய அரண்மனை. இங்கேருந்து பார்த்தா அவருக்கு இந்த வியூ தாங்க டெய்லி. பாதுகாப்பும் ஆச்சு, வியூக்கு வியூவும் ஆச்சு இந்த மலை மேலே கட்டினதுக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வருஷத்துலேயே மொகலானா அவருடைய ஹாஃப் பிரதர் மறுபடியும் சவுத் இந்தியாவிலேருந்து வந்து இவரை தோற்கடிச்சு இந்த த்ரோனை வந்து எடுத்துட்டாரு. ஆனால் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து அபேண்டன் செய்யப்பட்டுச்சுங்க, இந்த பேலஸு, இந்த ஃபோர்ட்ரஸ். 500-600 வருஷமாக அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புத்திஸ்ட் மோனஸ்ட்ரியாக வந்து இருந்திருக்குங்க. ஏன்னா புத்திசம் வந்து இங்கே கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து புத்திசம் ஸ்ரீலங்கா வந்து வந்துடுச்சு. ஏன்னா இந்த ஃபோர்ட்ரஸை கட்டுறதுக்கு முன்னாடியே இது கீழே சுற்றி இருக்கிற வட்டாரங்கள்லாம் வந்து புத்திஸ்ட் மோனஸ்ட்ரிஸ் இருக்குது, மக்கள் வந்து வசிந்துருக்காங்க. ஸோ அதுக்கான சான்றுகள் அடையாளங்கள்லாம் வந்து இருக்குது. ஒன்ஸ் கஷ்யப்பா இருந்ததுக்கப்புறம் புத்திஸ்ட் மோனஸ்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து மேலே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு 1200-1300களில் வந்து அதையும் வந்து அபேண்டன் செஞ்சுட்டாங்க. அப்புறம் பல 100 வருஷம் கழித்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃபோர்ட்ரஸ் இருந்ததா. இங்கே பாருங்கள் வியூவை. பயங்கரமான வியூங்க. ட்ரோன் விட முடியுதா பார்க்கலாம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதான் ஒரு பயம், வேறு எதுவும் இல்லை. அங்கே டிஸ்டன்ஸில் பாருங்கள் ஒரு ஒயிட் புத்தா ஒன்று இருக்குது. அம்சமாக இருக்காருங்க புத்தர் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இருங்க ஜூம் பண்ணலாம், தெரியுதுங்களா?
இந்த ஒயிட் புத்தா அது கீழே வழி தெரியுதுங்களா? அப்படி தான் நம்ம மேலே ஏறி வந்தோங்க. பார்க்கிங்காக தான் இங்கேயும் இருக்குது, அந்த குளம் பக்கத்தில். செம வியூங்க இங்கேருந்து. இங்கே பாருங்கள், இந்த டவுனை வந்து எவ்வளோ ப்ராப்பராக பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்கன்ற ஒரு உதாரணத்துக்கு, இந்த டவுனுக்கு நடுவில் ஒரு குளங்க, மக்களுடைய தண்ணி தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக, தண்ணி சேமித்து வைக்கிறதுக்காக. சுற்றி வீடுகள், ராஜாவோட அரண்மனை எல்லாமே, நடுவில் வந்து ஒரு குளங்க மக்களுடைய தண்ணி தேவைக்காக. அதனால தான் வந்து இதை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. டவுன் பிளானிங் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க. செம அமேசிங்கில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ மலை மேலே வந்து இது மாதிரி ஒரு பேலஸ் ஃபோர்ட்ரஸ் கட்டி வாழ்ந்துருக்காங்க. அமேசிங்கில். சரிங்க, சிகிரியா பார்த்து முடிச்சாச்சுங்க. இது மேலே ஏறி வர்றது வந்து கொஞ்சம் லேபரஸாக இருந்தது. ஆனால் மேலே ஏறி வந்தால் அந்த வியூஸ் வந்து கம்ப்ளீட்லி ஓர்த்துட்டுங்க. கொஞ்ச நேரம் ட்ரோன் விட்டேன். ஆனால் பறவைங்களாம் ட்ரோனை பார்த்துட்டு அதுவும் பறவை தான் வந்து விளையாடுதுங்க. ட்ரோன் கூட சுற்றி சுற்றி வந்து எங்கே பறவை அடிச்சு ட்ரோன் கீழே விழுந்துருமோன்னு ட்ரோன் வந்து இறக்கிட்டாங்க. வெதர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ மழை பெய்யல. ஸோ வி ஆர் லக்கி இன் தட் வே. நீங்கள் ஸ்ரீலங்கா வரீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் சிகிரியாங்க. கொலம்போவிலேருந்து ஒரு 3 hours டிரைவ் தான். ஈஸி ஆக்சஸ், ரோட்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு காரை ஹையர் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடலாங்க. எப்படியும் நீங்கள் கண்டி வருவீங்க ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா, சிகிரியா பக்கம் தாங்க. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த வியூ பாருங்கள், இந்த வியூக்கே கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இல்லை? ஸோ முடிஞ்சிச்சுங்க, நம்ம கீழே இறங்கலாம். பின்னாடி ஒரு பெரிய கியூவே நிற்குது, உங்களுக்கு தெரியுதா தெரியல. பின்னாடி டைம் 4:45 ஆகுது. ஒரு 5:30 மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டா போய் சாப்பிட்லாங்க. இன்றைக்கி மற்ற பிளான்ஸ்லாம் இருந்தது. பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்து அந்த வில்லேஜை விசிட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர், அதை போய் விசிட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே வந்து இன்றைக்கி பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 7 மணி ஆகிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் தூங்கிட்டோன்னா நாளைக்கு காலையில் எழுந்து இந்த வில்லேஜ் டூர்லாம் வந்து பண்ணலாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம அப்படியே போவோம், கியூ பண்ணுவோம் கீழே இறங்குறதுக்கு. இன்னொரு விஷயங்க, நீங்கள் இங்கே வரீங்கன்னா சிகிரியா இல்லை இது போன்ற டூரிஸ்ட் பிளேசஸ்க்குலாம் ஸ்ரீலங்கன் பப்ளிக் ஹாலிடேஸ் இல்லை வீக்கெண்ட்ஸில் வந்து வராதிங்க. ஏன்னா செம பிஸியாக இருக்குது. லோக்கல்ஸ் எக்கச்சக்க பேர் வராங்க. மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்க, நம்ம போய் கியூ பண்ணுவோம். பின்னாடி கீழே இறங்குவோம். கீழே இறங்கிட்டு அவங்க கூட பேசுகிறேன் நான். சரிங்களா? வாங்க போகிறோம். கியூ வேறு லெவலில் இருக்குங்க. 1.25 மணி நேரமாக கியூவில் நின்று இப்போ தான் இறங்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய கியூ மேலேயே இறங்குறதுக்கு. இன்னும் மக்கள் மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. இருட்டிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இன்னும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. மேலே அங்கே பாருங்கள், இன்னும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க மேலே. இப்போவே நல்லா இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இது லைன் ராக்குன்னு பேருக்கு ஏற்றபடி இங்கே மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் நுழைவாயிலோட 2 பக்கமும் சிங்கத்தோடைய 2 பாதை வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அமேசிங்கில். இது மேலே தாங்க ஏறணும். மேலே போயிட்டு அந்த படிக்கட்டு பாருங்கள், செம ஸ்கெட்சியாக இருக்குது. அந்த படிக்கட்டில் தான் வந்து டிராஃபிக் ஜாமே. ஏன்னா ஒரே படிக்கட்டு தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் பப்ளிக் ஹாலிடேஸ் வந்துடாதீங்க. பல மணி நேரம் எடுக்குது இறங்குறதுக்கு. ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஃபுல்லாக இறங்கலை, பாதி தான் இறங்கியிருக்கேன். இறங்கி இன்னும் கார் பார்க் போகணும். ஸோ கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் பப்ளிக் ஹாலிடேஸ் வந்துடாதீங்க. சரிங்களா? ஓகேங்க, நல்லா இருந்தது. ஆனால் ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து, வரலாம். நல்லா இருட்டுருச்சுங்க. இந்த கேமரா வந்து மிஸ்கைடிங். ஏன்னா இதில் வந்து 1 inch சென்சார் இருக்குது. அதனால் வெளிச்சம் நிறைய வர மாதிரி இருக்குது இந்த கேமராவில். பட் ஆனால் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு 1/4 மணி நேரத்தில் இருட்டிடும் ஃபுல்லாக. இப்போவும் வந்து மக்கள் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. எப்படி அலோவ் பண்ணுறாங்க தெரில. கண்டிப்பாக அவங்க கீழே வரும்போது எதுவுமே தெரியாது. அந்த லெவலில் தான் இருக்குது. லைட்ஸ் இருக்க மாதிரியும் வந்து இங்கே அறிகுறியே இல்லை. ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம இறங்கிட்டோங்க. ஆல்மோஸ்ட் கார் பார்க் போக வேண்டியது தான். அப்படியே போவோம். கீழே வந்துட்டோங்க. பிச் டார்க் ஆகிடுச்சு. போய் நம்ம டிரைவரை போய் மீட் பண்ணுவோம். கார் பார்க் கிட்டே வந்துட்டோம். கார் பார்க்கில் தான் நிற்கிறேன் நம்ம டிரைவரு. மீட் பண்ணிட்டு போய் சாப்பிடுவோங்க. ஓகேங்களா? ஒன்றும் தெரில. மேலே போனவங்களாம் எப்படி கீழே இறங்க போகிறாங்கன்னு தெரில. வழக்கம் போல் வர வழியெலாம் வந்து சௌனியா ஷாப்ஸ் இருக்குங்க. இந்த வழியாக தான் நீங்கள் வெளில வந்து ஆகணும். சௌனியஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸும் இப்படி தான். வர வழியில் சௌனியஸ் ஷாப் இருக்கும். ஓகே, நம்ம டிரைவர் எங்கே நிற்கிறார் பார்ப்போம். நிற்கிறாரு நம்மளே. ஓகே, நம்ம டிரைவரை மீட் பண்ணிட்டோம். அப்படியே கிளம்பி போக வேண்டியதாங்க. கார் இங்கே தான் இருக்குது. போய் சாப்பிட்லாங்க. செமையாக பசிக்குது.
ஓகேங்க, அந்த லைன் ராக் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சாப்பாடு கடை இருக்குங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது, இது உள்ளே போய் சாப்பிடுவோம். ஹலோ ஹவாய். சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போக வேண்டியதாங்க. டைம் வந்து 6:45 ஆகுது. ஒரு 7:45 8 o'clock ஹோட்டல் போனோம்னு வச்சுக்கோங்களேன். படுத்தா நாளைக்கு காலையில் ஏர்லியராக எழுந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பண்ண முடியாத சில விஷயங்கள் நாளைக்கு பண்ணோம். அதை தவிர்த்து நாளைக்கு எங்களுடைய ஃபுல் டே ஐட்னரி இருக்குது. ஸோ இட்ஸ் கோன் பி லாங் டே டுமாரோ. சரி, சாப்பாடு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். சரிங்களா? இங்கே தான் பக்கத்தில் சிக்ரியா ரிட்ரீட்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு உங்களுக்கு காட்டுறேன், பேசலாம். மழை பிச்சுன்னு கொட்டுதுங்க. நல்ல வேலை நம்ம மேலே இருக்கிறப்ப இந்த மழை பெய்யல. சரியான மழை. 2 weeksஸாக வந்து நல்ல மழையாகுங்க. இந்த ஒரு வாரமும் மழை இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி மழையில் நேவிகேட் பண்ணி ஒரு வாரம் எப்படியாவது சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு போயிடலாம். பார்ப்போம். சிக்கன் கொத்து ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். வந்துச்சு வாட்டர்மெலனு. ரேட்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் வந்தோன்னு சொல்கிறேன் எவ்வளோச்சு அப்படின்னு. கொத்து ரொட்டி வந்துச்சுங்க. பெரிய சர்வு. அண்ணன் வேறு கொஞ்சம் எடுத்திருக்காரு. இன்னும் இவ்வளோ இருக்குது, எப்படி சாப்பிட முடிய போகுதுன்னு தெரில. இது கூட வந்து கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேவி கொஞ்சம் ஊற்றிப்போம். நல்லாங்க. சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொத்து ரொட்டி, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து 1300 ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆச்சுங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 400 ரூபா 450 ரூபா நினைக்கிறேன். எவ்வளோன்னு கீழே போடுறேன் நான். பரவாயில்லைங்க, நாட் பேட். டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே இருக்குது. மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு மெயின் ரோடில் இருக்குது. ஸோ விலை கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் தர கொஞ்சம் சீப்பாகவே சாப்பிடலாம் மற்ற இடத்துல சாப்பிட்டா. ஆனால் இந்த ப்ரைஸே ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. சரி, ஓகேங்க, ஹோட்டல் போகிறோம். நம்ம இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நாளைக்கு ஃபுல் ஆன் டே. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸ்கேனி சைன் டாடா பை. டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பாருங்க. பை ஃபார் நவ்.